ஹலோ எவ்ரிஒன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கியர் மெக்கானிசம் இன் கார். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் என்னன்னா கியர் மெக்கானிசம். கியர் மெக்கானிசம் பார்க்குறது முன்னாடி கியர்னா என்னன்னு நம்ம பார்த்துடலாம். கியர்னா அது வந்து நமக்கு வந்து ரொட்டேட்டிங் மிஷின் பார்ட். அது வந்து வீல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து டீத் மாதிரி ஸ்ட்ரக்சர் கட் எடுத்திருப்பாங்க. இப்படி கட் எடுத்தனால நம்மளுக்கு வந்து அது வந்து ரொட்டேட்டிங் மோஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அது ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணாமல் அதில் நமக்கு பவரும் ஜென்ரேட் ஆகுது. இதுலேயே வந்து சின்ன கியர்லேருந்து பெரிய கியருக்கு போகும்போது டார்க் இன்க்ரீஸ் ஆகி ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகுது. இதுவே பெரிய கியர்லேருந்து சின்ன கியருக்கு வரும்போது டார்க்கு டிக்ரீஸ் ஆகி ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ தான் கியர் மெக்கானிசம் என்னென்னு பார்க்க போகிறோம். கியர் மெக்கானிசம் ஆர் மோர் அக்யூரேட்லி கால்ட் அஸ் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ். அது என்னென்னா கியர் டெஃபினேஷன் நம்ம முதலே பார்த்தோம். 2 கியரும் வந்து மெஸ் ஆகும்போது அதில் வந்து பவர் ஜென்ரேட் ஆகுது. அப்படி ஜென்ரேட் ஆன பவர் வந்து இன்ஜின்லேருந்து வீலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எப்போன்னா நம்ம வந்து கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஸ்பீடு டார்க்கு டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணும்போது. கியர் பாக்ஸ் இருக்கனால நம்மளுக்கு வந்து இதில் ரிவர்ஸும் எடுத்துக்கலாம், இல்லை டிஸ்கனெக்ட் இன்ஜின் ஃப்ரம் த வீல்ஸ் வென் நீடட். இது வந்து நம்ம வந்து கிளட்சி ஸ்லைடில் பார்க்கலாம். காருக்கு எதுக்கு கியர் தேவைப்படுது, அதாவது காரில் கியர் இல்லைனா எல்லா டிரைவிங் கண்டிஷன்லேயும் நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஸ்பீடும் டார்க்கும் எஃபிஷியண்ட்டாக இன்ஜின் ப்ரொவைட் பண்ண முடியாது. இதுவே கியர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம தேவைக்கேற்ற மாதிரி ஸ்பீடும் டார்க்கும் டிரைவிங் கண்டிஷனை பொறுத்து நம்மளுக்கு கிடைக்குது. எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து இனிஷியலாக வந்து நமக்கு வந்து ஹை டார்க்கு தான் தேவைப்படும், லோ ஸ்பீடு தான் ரெக்கார்டாக இருக்கும். இதுவே ஆக்ஸலரேஷன் கொடுக்கும்போது ஹை ஸ்பீடும் லோ டார்க்கும் இருக்கும். டெக்னிக்கல் வேர்டிங்ஸை நம்ம பார்க்கும்போது கியர் பாக்ஸ் வந்து இன்ஜினுக்கும் வீலுக்கும் இடையிலான கியர் ரேஷியோவை சேஞ்ச் பண்ணிடுது. லோ கியர் இருக்கும்போது லார்ஜ் ரிடக்ஷன் ரேஷியோ இருக்கும். அதனால் இன்ஜின் ரொட்டேஷன் வந்து ரெடியூஸ் அட் த வீல்ஸ். அதனால் வீல் டார்க் இன்க்ரீஸ் ஆகி ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகிரும். கியரில் வந்து ஸ்மால் ரிடக்ஷன் ரேஷியோ இருக்கும். அதனால் வந்து வீல் ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்கும் இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது. இதனால் டார்க் டிக்ரீஸ் ஆகி ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிடுது. டார்க் ஃபார்முலா பார்த்தோம்னா டவு ஈக்குவல் டு RF sin θ. அதாவது டார்க்கும் ஃபோர்ஸும் எப்பவும் ப்ரொபோஷனலாக இருக்கும். ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டார்க்கு இன்க்ரீஸ் ஆகும், ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகும்போது டார்க்கும் டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் டிஸ்டன்ஸும் ப்ரொபோஷனல் தான். ஆனால் வந்து தீட்டாவை பொறுத்த வரைக்கும் 90 டிகிரியாக இருக்கும்போது அது வந்து மேக்ஸிமமாக இருக்கும். 90 டிகிரிலேருந்து மூவ் ஆகும்போது டார்க்கும் டிக்ரீஸ் ஆகிரும். அடுத்து வந்து மெயின் பார்ட் ஆஃப் கியர் மெக்கானிசம் பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். கியர் ஷிஃப்ட் லிவர், அவுட்புட் ஷாஃப்ட், பேரிங், எக்ஸ்டென்ஷன் ஹவுசிங், ரிவர்ஸ் ஐடில் கியர், டிரான்ஸ்மிஷன் கேஸ், டிரான்ஸ்மிஷன் கியர், கவுண்டர் கியர் அண்ட் ஷாஃப்ட், ஷிஃப்ட் லிங்கேஜ், ஷிஃப்ட் ஃபோக், சைக்கோமஸ் கியர் அண்ட் இன்புட் ஷாஃப்ட். இதில் கியர் ஷிஃப்ட் லிவர் என்ன பண்ணுதுன்னா டிரைவர் வந்து தேவைக்கேற்ற மாதிரி கியரை ஷிஃப்ட் பண்ணதுக்கு இது அலோவ் பண்ணுது. அடுத்து பேரிங் என்ன பண்ணுதுன்னா ரொட்டேட்டிங் ஷாஃப்ட்டை சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் வந்து லெஸ் ஃப்ரிக்ஷனில் ஸ்மூத் ரொட்டேஷனை அலோவ் பண்ணுது. ரிவர்ஸ் ஐடில் கியர் என்ன பண்ணுதுன்னா ரொட்டேஷன் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுது. அதனால் கார் வந்து பேக்வேர்டில் மூவ் ஆகுது. டிரான்ஸ்மிஷன் கியர் என்ன பண்ணுதுன்னா நம்ம செலக்டட் கியரை பொறுத்து அதோட ஸ்பீடையும் டார்க்கையும் சேஞ்ச் பண்ணி கொடுக்குது. சிங்க்ரோமஸ் கியர் என்ன பண்ணுதுன்னா இட் ரீச்சஸ் த ஸ்பீட் ஆஃப் த கியர் அண்டு ப்ரொடியூஸ் அ ஸ்மூத் ஷிஃப்டிங். அதாவது இப்போ 3வது கியர் ரன் ஆகிட்டு இருக்குன்னா இப்போ நம்ம 4வது கியர் மாற்றணும்னா சிங்க்ரோமஸ் கியர் வந்து 3வது கியர் ஸ்பீட் அளவுக்கு இதுவும் ரொட்டேட் ஆகி அதை வந்து 4வது கியருக்கு ஸ்மூத்தாக ஷிஃப்ட் பண்ணி விடுது. அடுத்து வந்து கிளட்ச் இஸ் எ மெக்கானிக்கல் டிவைஸ் தட் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் த இன்ஜின் ஃப்ரம் த கியர் பாக்ஸ். இது எதனாலனா நம்ம இன்ஜின்லேருந்து வீலுக்கு பவர் டிரான்ஸ்மிட் ஆகும்போது ஒரு கியர்லேருந்து இன்னொரு கியருக்கு மாற்றும் போது அதை ஸ்மூத்தாக ஷிஃப்ட் பண்ணதுக்கு. இதனால் இன்ஜினை ஸ்டாப் பண்ணாமல் கூட காரை ஸ்டாப் பண்ணிடலாம். கிளட்ச் ஆன் அப்படின்னா நமக்கு வந்து பெடல் வந்து ரிலீஸில் இருக்கும். அந்த டைம் வந்து எனர்ஜி வந்து கியர் பாக்ஸ் மூலிமா வீலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். கிளட்ச் ஆஃப் அந்த டைம் வந்து பெடல் வந்து ப்ரெஸ்ஸில் இருக்கும். அந்த டைம் வந்து இன்ஜினும் கியர் பாக்ஸும் டெம்பரரியாக டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும். அடுத்து வந்து இன்புட் ஷாஃப்ட்டில் வந்து கிளட்ச் மூலயமா அதோட ரொட்டேஷனல் பவர் வந்து ரிசீவ் ஆகுது. இதில் பவர் ஃப்ளோ எப்படி இருக்குன்னா இன்ஜின்லேருந்து ஃப்ளைவீலேருந்து கிளச்சுக்கு போய் கிளச்சிலேருந்து இன்புட் ஷாஃப்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அடுத்து வந்து இன்புட் ஷாஃப்ட் வந்து கியர் பேர் மூலயமா கவுண்டர் ஷாஃப்ட்டுக்கு ரொட்டேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அவுட்புட் ஷாஃப்ட்னா நம்ம கார் ஓட்டும் போது எந்த கியரை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த கியரோட டார்க்கும் ரொட்டேஷனும் அவுட்புட் ஷாஃப்ட்டில் தான் வந்து ரிசீவ் ஆகும். அந்த ரிசீவான டார்க்கும் ரொட்டேஷனும் வீலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால காரு மூவ் ஆகுது. அவுட்புட் ஷாஃப்ட்டில் செவரல் கியர்ஸ் வந்து மவுண்ட் ஆகிருக்கும். ஆனாலும் அது வந்து கியர்ஸ் வந்து ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் வித்தவுட் டிரைவிங் த ஷாஃப்ட். எப்போ நம்ம வந்து பர்டிகுலர் கியரை செலக்ட் பண்ணுறோமோ சைக்ரோனிஸ் கியர் வந்து பர்டிகுலர் கியரையும் அவுட்புட் ஷாஃப்ட்டையும் லாக் பண்ணிடும். ஒன்ஸ் லாக் ஆனோன்னா கியர் வந்து அவுட்புட் ஷாஃப்ட்டை வந்து நம்ம ரெக்கார்ட் ஸ்பீட்லேயும் டார்க்லேயும் சுற்ற வச்சிரும். இப்படி லாக் பண்ணுறதுனால டிரைவர் வந்து டிஃப்ரெண்ட் கியர் ரேஷியோவை வந்து செலக்ட் பண்ண முடியும். இதுதான் அவுட்புட் ஷாஃப்ட்டோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்.
இதை வந்து மெயின் ஷாஃப்ட் கூட சொல்லுவாங்க. வேரியஸ் கியர் யூசேஜஸ் இன் கார். ஃபஸ்ட் கியர். கார் வந்து ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது அந்த வீலுக்கு வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் டார்க் வந்து தேவைப்படுது. அதனால ஃபஸ்ட்டு கியர் வந்து யூஸ் பண்ணும்போது ஹை ரிடக்ஷன் ரேஷியோ நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்து வந்து செகண்ட் கியர் அண்ட் தேர்ட் கியர். ஒன்ஸ் த வீல் வந்து ஸ்பீடை கெயின் பண்ணால் ஃபஸ்ட்டு கியர் வந்து ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் வந்து டிரைவர் வந்து செகண்ட் கியர் இல்லை தேர்ட் கியருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் கியர். இதில் வந்து வெஹிக்கிள் வந்து ஹை ஸ்பீடில் மூவ் ஆகிட்ருக்கும். அப்போ வந்து இன்ஜின் வந்து டார்க் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஹையர் கியர் இருக்கனால ஒரே இன்ஜின் ஆர்பிஎம்மில் வெஹிக்கிள் வந்து ஹை ஸ்பீடில் மூவ் ஆகும். லாஸ்ட்டாக வந்து ரிவர்ஸ் கியர் வந்து இங்கே அடிஷ்னல் ஐடியல் கியராக யூஸ் ஆகுது. இது வந்து டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனை சேஞ்ச் பண்ணதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். ஒரு சின்ன அனிமேஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.